வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 25/9/2025 விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 9ஆம் தேதி வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. மாலை ஒன்றுமில்லை. ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் 6 மணி முதல் 7:30 வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். சூரிய உதயம் 6:03. கரணம் 3 மணி முதல் 4:30 வரை. திதி இன்று காலை 6:09 வரை. திருதியை பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று இரவு 7:03 வரை. சுவாதி பின்பு விசாகம். யோகம் இன்று காலை 6:02 வரை. சித்த யோகம் பின்பு இரவு 7:03 வரை. அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 7:03 வரை. உத்திரட்டாதி பின்பு ரேவதி. மேஷராசி நேயர்களே, எதிலும் சந்தோஷமாக செயல்படுவீர்கள். பணியில் லாபமான நிலை ஏற்படும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். வணிகம் தொடர்பான விஷயங்களில் வருமானம் கூடும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்க நிலை நீங்கும். உத்தியோகத்தில் சாதகமான நிலை ஏற்படும். வெற்றிகள் உண்டாகும். அதிர்ஷ்ட தூசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி சந்தர்ப்பங்கள் கூடும். பரணி வருமானம் உண்டாகும். கிருத்திகை வளமான நாள். ரிஷபராசி நேயர்களே, தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. நட்பு வட்டாரத்தை சந்தித்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள். இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். பிரச்சனைகள் விலகும். குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான நிலை கிடைக்கும். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். மாற்றங்கள் ஏற்படும். மேன்மைகள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். கிருத்திகை வருமானம் கூடும். ரோகிணி நெருக்கம் உண்டாகும். மிருகசிரீஷம் வளமான நாள். மிதுன ராசி நேயர்களை, எதிலும் யோசித்து செயல்படுவீர்கள். தேவையற்ற செலவுகளை குறைத்து கொள்வீர்கள். குழப்பங்கள் நீங்கும். நட்பு வட்டாரத்தின் மூலம் ஆதாயங்கள் கிடைக்கும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். பெருமையுடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மிருகசிரீஷம் குழப்பங்கள் தீரும். திருவாதிரை அலைச்சல்கள் அதிகமாகும். புனர்பூசம் நினைத்தது நிறைவேறும். கடகராசி நேயர்களை, உதவிகள் கிடைக்கப்பெற்று சந்தோஷம் அடைவீர்கள். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். ஆர்வமான நிலை உருவாகும். லாபங்கள் கூடும். தேகநலனில் முன்னேற்றங்கள் ஏற்படும். சுற்றி உள்ளவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். அமைதியுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். புனர்பூசம் நினைத்தது நிறைவேறும். பூசம் வளர்ச்சிகள் கூடும். ஆயில்யம் ஒத்துழைப்புகள் கூடும். சிம்மராசி நேயர்களே, சொந்த பந்தங்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். மனமகிழ்ச்சி உண்டாகும். இடம் தொடர்பான விஷயங்களில் லாபங்கள் கிடைக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். நினைத்த காரியம் நிறைவேறும். உத்தியோகத்தில் வளர்ச்சிகள் கூடும். தன்னம்பிக்கை அதிகமாகும். வியாபாரத்தில் வருமானமும் கூடும். எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் நிறைவேறும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மகம் நிம்மதியான நாள். பூரம் சந்தர்ப்பங்கள் கூடும். உத்திரம் வளர்ச்சிகள் அதிகமாகும். கன்னிராசி நேயர்களே, வயதானவர்களின் ஆசிர்வாதங்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். அனுபவங்கள் அதிகமாகும். நட்பு வட்டாரத்தை சந்தித்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள். நிம்மதியான நிலை ஏற்படும். பொன்பொருள் சேர்க்கைகள் உண்டாகும். சொந்த பந்தங்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. சாதகமான நிலை ஏற்படும். ஆதரவான நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். உத்திரம் அனுபவங்கள் கிடைக்கும். ஹஸ்தம் ஆதரவுகள் கூடும். சித்திரை மகிழ்ச்சிகள் ஏற்படும். துலாம் ராசி நேயர்களே, வீட்டில் அந்யோன்யம் அதிகமாகும். எதிர்பாராத செலவுகள் கிடைக்கும். பேச்சுக்களில் லாபமான நிலை உண்டாகும். யோசித்து செயல்பட்டால் மேன்மைகள் ஏற்படும். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். உத்தியோகத்தில் வருமானம் கூடும். வியாபாரத்தில் பொறுமையுடன் செயல்படவும். போட்டி பொறாமைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். சித்திரை ஆதரவுகள் கூடும். சுவாதி வருமானம் உண்டாகும். விசாகம் யோசித்து செயல்படவும். விருச்சிகராசி நேயர்களே, வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். சாதகமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். உத்தியோகத்தில் கடமைகள் கூடும். அலுவலகத்தில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. அனுகூலங்கள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். சாகம் வெற்றிகள் கிடைக்கும். அனுஷம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். கேட்டை விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். தனுசு ராசி நேயர்களே, உத்தியோகத்தில் லாபமான நிலை ஏற்படும். மனதளவில் தன்னம்பிக்கை கூடும். சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் மேலோங்கும். தேகநலனின் முன்னேற்றங்கள் உண்டாகும்.
உடன் பிறந்தவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். பணியில் ஆதாயங்கள் கிடைக்கும். மேன்மைகள் உண்டாகும். தன்னம்பிக்கை கூடும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மூலம் வளர்ச்சிகள் கூடும். பூராடம் கௌரவங்கள் மேலோங்கும். உத்திராடம் வளமான நாள். மகர ராசி நேயர்களே, பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். அணுகுமுறைகள் அதிகமாகும். மாற்றங்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் சந்தர்ப்பங்கள் கூடும். சொந்த பந்தங்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். கௌரவங்கள் மேலோங்கும். திறமைகள் அதிகமாகும். சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். உத்திராடம் நட்புகள் கிடைக்கும். திருவோணம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். அவிட்டம் கௌரவங்கள் கூடும். கும்பராசி நேயர்களே, சொந்த பந்தங்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். வாழ்க்கை துணையின் மூலம் கௌரவங்கள் மேலோங்கும். நட்பு வட்டாரத்தை சந்தித்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள். வியாபாரத்தில் வருமானம் கூடும். உத்தியோகத்தில் ஆதரவான நிலை ஏற்படும். முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் விலகும். சுபிட்சங்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். அவிட்டம் வளமான நாள். சதயம் சந்தோஷங்கள் கூடும். புரட்டாதி பிரச்சனைகள் தீரும். மீனராசி நேயர்களே, அலைச்சல்களினால் நன்மையான நிலையும் அதிகமாகும். தேகநலனில் அக்கறை தேவை. ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் ஏற்படும். எதிலும் நிதானமாக செயல்படுவது நல்லது. தன்னம்பிக்கையும் கூடும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். புரட்டாதி நிதானம் தேவை. உத்திரட்டாதி சிக்கல்கள் தீரும். ரேவதி யோசித்து செயல்படவும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.